வணக்கம் வியூவர்ஸ், ஜோரெக்ஸ் விலாக்ஸில் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். வணக்கம். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து தி பார்க் ஹோட்டல். தெய்வ மகன் படத்தில் வந்து சுற்றி முற்றி இங்கே தான் எல்லாமே ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. இப்போ பார்க்குறது வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அது என்ன ஸ்க்ரீன் நான் சொல்கிறேன். ரிசப்ஷனில் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளை இன்வைட் பண்ணுறவங்க வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் இந்த ஹோட்டல் எல்லாத்தையும் சுற்றி காட்டுவாங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி காமிப்பாங்க. பொறுமையாக நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். ரிசப்ஷன் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு 20-25 பேர் உட்காரலாம். இப்போ ரிசப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் கிளாஸோடு வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து எடுத்து குடிக்க முடியாது. ஏன்னா பக்கத்துலேயே வந்து பார் இருக்குது. பார்லேருந்து டைரெக்டாக ரிசப்ஷனுக்கு ஒரு டோர் ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து டிஜே ஈவினிங்கில் மட்டும் தான் போடுவாங்க போல இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா சிட் அவுட்டு. வெளியில் வந்து ஸ்மோக்கிங் ஜோன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஸ்மோக் பண்ணுறவங்க வந்து உட்காந்து ஸ்மோக் பண்ணுவாங்க. இது வந்து இந்த ஹோட்டலில் இருக்க ஸ்பாவில் இருக்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இங்கே வச்சுருக்குறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த ரிசப்ஷனில் இப்போ செக் அவுட் டைமு, அதனால் நிறைய கும்பலாக இருக்குது. இதுதான் ரிசப்ஷன். தெரியுது பாருங்கள் இந்த ப்ரொஜெக்டர். அந்த ப்ரொஜெக்டர்லேருந்து அந்த ஸ்க்ரீன் வந்து இந்த ஐபிஎல் சீசன் இல்லையா, அந்த கிரிக்கெட் வந்து ஒளிபரப்பு பண்ணுவாங்களாம். இது வந்து ஜெமினி ஸ்டுடியோலேருந்து வாங்கினனால சினிமாட்டிக்காக வச்சுருக்குறாங்க. எல்லாத்தையும் அவங்க என்னென்ன மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்களோ அப்படியே இங்கே எல்லாத்தையும் அவங்களும் பார்க் ஹோட்டலும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இது சிட் அவுட் மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல தலையாட்டு பொம்மை, பழைய காலத்து பொருட்கள்லாம் இங்கே அடுக்கி வச்சுருக்குறாங்க. பார்வைக்கு அழகாக இருக்குது பாருங்கள். பிளாஸ்டிக் குடத்துலேருந்து டிஃபன் பாக்ஸ் கேரியர் வரைக்கும் இருக்குது. எல்லாமே சங்கெல்லாம் வச்சுருக்குறாங்க. மாட்டு வண்டி பார்த்திங்களா சின்னதாக அழகாக. இது என்ன மண் கூடுவையா? இது வந்து சின்ன ஒரு பொம்மை தான். மாட்டு வண்டி சூப்பராக இருக்குல்ல. ஓகே, நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். இது வந்து ரெஸ்டாரண்ட்டு. இவர் தான் நம்மளை வந்து இன்வைட் பண்ணி எல்லா இடத்தையும் சுற்றி காமிக்க போகிறாரு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பேர் லோட்டஸ் ரெஸ்டாரண்ட்டு. பார்த்தீங்களா, லோட்டஸ் மேலே டேபிள்லேயே லோட்டஸை வச்சுருக்காங்க ஒரிஜினலை. அந்த லோட்டஸ் ரெஸ்டாரண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பயங்கரமாக அந்த பித்தளையில் எல்லாமே சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க. எல்லாம் லோட்டஸ் மயமாக இருக்குது பாருங்க. எல்லாம் அவார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து அலக்காட்டல் ரெஸ்டாரண்ட்டு. இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட மெனு. நான் பார்த்தேன். 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சு தான் எல்லாமே. இப்போது நம்ம டவுன் ஸ்டேருக்கு போகிறோம். கீழே படிக்கட்டு போட்டிருக்குங்க. கீழே இது பார்த்திங்களா கண்ணாடியிலே இருக்குது இந்த ஃப்ளோரு. எதுக்காகனா அங்கே அடியில் வந்து தண்ணி வந்து மீன்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்களாம். இப்போ வந்து மெயின்டெனன்ஸ்க்காக அது இப்போதைக்கு இல்லை. தண்ணி இல்லை, மீனும் இல்லை. டவுன் ஸ்டேருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சிட் அவுட் இருக்குது. இது வந்து போட்டிக் ஹால். நம்மளோட ப்ரோக்ராம்லாம் இங்கே வந்து நடத்திக்கலாம். ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருந்தாலும், ஆஃபீஸ் ஃபங்க்ஷனாக இருந்தாலும், ஏதோ ஒரு மீட்டிங்கு எல்லாமே நடத்திக்கலாம். இது மாதிரி கிளஸ்டர்ஸ் போட்டோம்னா ஒரு 50 பேர்கிட்ட உட்காரலாம். தேட்டர் டைப்பில் போட்டோம்னா ஒரு 100 பேர்கிட்ட உட்காரலான்னு சொன்னார். 100 இல்லை, ஒரு 80 பேர். இது வந்து ஒரு சின்ன ஹாலு. பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஹால் இருக்குது. இவ்வளோ பெரிய ஹால் பார்த்தீங்களா. கல்யாணம், மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் இங்கே நடத்துவாங்க. எல்லாம் செலிப்ரிட்டிஸு, ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே நடத்தலாம். ஆனுவல் டே ஃபங்க்ஷன், ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், சேல்ஸ் மீட்டு இங்கேருந்து எல்லாமே நடத்தலாம். பெரிய ஹாலில் செப்பரேட் ஹால் தான். இன்கேஸ் வந்து ஏதாவது இங்கே வந்து லஞ்ச் கொடுப்பாங்க போல இருக்கு. ஃபுட்டையும் கொடுத்துரும், லிக்கர் வெளியில். ஒரு ஃபுட்பால் சும்மா இது. இப்போ நம்ம ரூம் சைடு போகலாம் வாங்க. வெளியில் வந்து ஒரு தட்டுக்கடை வச்சுருக்குறாங்க பாருங்கள். அந்த இடத்துல தான் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க போல இருக்குது ஸ்டார்டிங்கில். இல்லாட்டி ஏதாவது ட்ரிங்க்ஸ் எதுவும் கொடுப்பாங்க போல இருக்குது. காக்டெயில் பார்ட்டிலாம் வச்சாங்கன்னா அங்கே கொடுப்பாங்க. இதுதான் இந்த ரூமோட பாத்து. நீங்கள் பார்த்துருப்பீங்க தெய்வ துறைமகள் படத்தில். சுற்றி 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 வருவாங்க எல்லோரும். வீடியோ இது சிசிடிவி கேமரால எல்லாம் உட்காந்து ரிசப்ஷனில் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லோரும் வரதை அந்த இடம் தான். இப்போ நம்ம வந்து ஒரு ரூமை வந்து திறந்து பார்க்க போகிறோம். 8030. இது வந்து நல்ல ஒரு டீலக்ஸ் ரூமு. ஃபுல் ஏசி, டபுள் காட் இருக்குது. அந்த லைட்ஸ் சூப்பராக இருக்குது, பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு பெரிய டிவி ஒன்று இருக்குது, எல்இடி டிவி. கீழே வந்து லாக்கர் இருக்குது, தண்ணி வச்சுருக்குறாங்க, கிளாஸு, டீ கப்பு எல்லாம் ஹோட்டலில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே. ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது. இது வந்து கபோர்டில் ஆங்கர் இருக்குது. இந்த சைடு வந்து ஒரு ஷூஸ், அதாவது ரூம்குள்ளே போகிறதுக்கு மட்டும் அந்த ஷூ. இது நம்மளோட ரெஸ்ட் ரூமு.
நம்ம டாய்லெட்டு எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த லைட் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குல்ல. இந்த ரூமில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம பெட்ரூம்லேருந்து டாய்லெட் மொத்தமாகவே பார்த்துக்கலாம். அதுதான் ஒரு ஸ்பெஷல். ஸ்க்ரீனை விளக்கிட்டால் போதும், பாத்ரூமுக்கும் ரூமுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும். இடையில வந்து கிளாஸ் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ரூம் பார்த்தோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ரூஃப் டாப் ஸ்விம்மிங் பூல் வித்து ரெஸ்டாரண்ட், ரெஸ்டோ பார். ஃபுட்டும் கிடைக்கும், ஆல்கஹாலும் கிடைக்கும். இங்கே ஒரு மெனு தனியாக வச்சுருக்குறாங்க. இங்கேயே ஆர்டர் பண்ணி இங்கேயே நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூலில் போய்ட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஈவினிங் டைமில் இங்கே கிரிக்கெட் கூட டிஸ்பிளே பண்ணுவாங்க பெரிய ஸ்க்ரீனில் அப்படின்னு சொன்னாங்க. கிரிக்கெட் போடுறாங்களா இல்லை ஈவினிங்கில் ஏதாவது வேறு ஏதாவது படம் கூட போடுவாங்க. ஈவினிங்கில் வந்து ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு இங்கே நல்லா ஏற்ற இடம். ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறவங்க பகலில் தான் வர முடியும், ஏன்னா ஈவினிங்கில் இருக்காது. மொட்டை மாடி, ரூஃப் டாப்பு, அதில் ஸ்விம்மிங் பூல், சூப்பராக இருக்குது. அதான் அந்த ஸ்க்ரீனு. இப்போ ஐபிஎல் சீசன்றனால இங்கே வந்து கிரிக்கெட் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. இங்கேயே லைவ் கவுண்டர்லாம் இருக்குது. அங்கேயே எல்லாமே லைவ் கவுண்டரில் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க போலக்கு. பக்கத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அம்மா, இது நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் உள்ள பில்டிங்கு. தூரமாக இருக்க சென்னை சிட்டியில் இருக்க எல்லாமே தெரியுது பாருங்கள். இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம். இங்கே படுத்துக்கிட்டும் உட்காரலாம். இது மாதிரி ஒரு சிட் அவுட் இருக்குது. ஃபேமிலியோடு வந்தோம்னா என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வந்து அமெரிக்கன் எம்பசிக்கு பின்னாடி இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கா, அது என்னப்பா, பேர்ட்ஸ் பார்க் புதுசாக பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுதான் அந்த பார்க் இல்லையா, அந்த கலைஞர் பார்க்கு. ஆமாம் ஆமாம், ஜெமினி பிரிட்ஜ் தெரியுதா? ஓகே, ஜெமினி பிரிட்ஜில் எவ்வளோ வண்டி போயிட்டே இருக்குது. இதுதான் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற தி பார்க் ஹோட்டல். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜிம்னாசியம், நிறைய ட்ரெட்மில்ஸ் வச்சுருக்குறாங்க, டவல்ஸு பாருங்கள், ஹாட் வாட்டரு, கோல்டு வாட்டர் எல்லாம் இருக்குது. எல்லாம் லேட்டஸ்ட் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. தம்பிள்ஸ் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க, லேட்டஸ்ட்டு. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ஸ்பா. ஹோட்டல்ஸில் 5 ஸ்டார் ஹோட்டலில் ஸ்பா வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம போயிருக்க மாட்டோம், இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த டப்பில் வந்து படுத்தோம்னா வெது வெதுன்னு தண்ணி வரும். சூப்பராக அப்படியே குளிச்சுட்டு இங்கே தான் மசாஜ் பண்ணுவாங்க போலருக்கு. அப்படியே மசாஜ் பண்ணிவிட்டு நேராக வெளியில் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த இடம் தான் சூப்பராக ஒரு இது செட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க. அமைதியான இடம், நல்லாயிருக்கு. சல்மான் கான், ஷாருக் கான் ஃபோட்டோ இங்கே வச்சுருக்காங்க. நேராக நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்மளுக்காக ரிசர்வ் பண்ணியிருக்க ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டோம். உட்காந்ததுக்கப்புறம் நேராக போய் ஸ்டார்டர்ஸ் பிக்கப் பண்ண போயிட்டோம். சூஷி இருந்துச்சு, 2 வகை சூஷி. அப்புறம் மோமோஸில் வந்து ஒரு 2-3 வகை இருந்துச்சு. ப்ளஸ் நிறையா ஸ்டார்டர்ஸ், சிக்கன், ஃபிஷ்ஷு, பொட்டேட்டோ எல்லாமே இருந்துச்சு. நான் வந்து ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், சாப்பிட போகிறோம். இது வந்து வாட்டர்மெலன் ஜூஸ். இவங்களோட இன்னொரு ஹோட்டல் இது கானாடு காத்தன், செட்டிநாடு சிட்டியில் இருக்குது. இப்போ தான் வாங்கியிருக்காங்க போல இருக்குது அந்த பேலஸை. நம்ம வந்து மெயின் கோர்ஸ் எடுக்கிறதுக்காக போகிறோம். போகிற வழியில் கிரில் வந்து ஆர்டர் பண்ணிடலாம். மட்டனும் பீஸாவும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இடையில கொஞ்சம் ஃபிஷ்ஷும் கிரில் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்தாவும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதுதான் கிரில் கவுண்டரு, லைவ் கவுண்டரு. நம்ம சொல்லிட்டோம், நம்ம டேபிளுக்கு வந்துடும். ப்ரிப்பேர் பண்ணுற இடம் தான் இது. உடனே அப்பப்போ செஞ்சு கொடுப்பாங்க. ஸ்பெகதி இருக்குது, நிறைய ஸ்பைசஸ் வச்சுருந்தாங்க, நிறைய பிக்கிள்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மெயின் கோர்ஸுக்கு வந்திருக்கிறோம். இது என்னது, சிக்கன் கிரேவி. இது அமிர்ஸ்டர் ஃபிஷ் கிரேவி. இது மட்டன் மிளகு வறுத்தது. இது செட்டிநாடு சிக்கன் பிரியாணி. ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டார்டர்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மீன் கோர்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, இதுதான் இப்போ நம்ம சாப்பிட்டது. இந்த ஃபிஷ் வந்து எடுத்து வச்சுருக்கோம் நம்ம சாப்பிட்றது. இது சிக்கன் காலி ஆகிடுச்சு, வந்து ஃபில் பண்ணுவாங்க, நம்ம எடுத்துக்கலாம். இது பொட்டேட்டோ,
இது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. கட்லெட் மாதிரி நிறைய பிக்கிள்ஸ் வச்சுருக்குறாங்க, சாலட்ஸ் இருக்குது. இது அந்த ஃபிஷ்ஷு நல்லா இருந்துச்சு. நம்மளோட பீஸா ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. அவங்க வந்து நமக்கு ஒரு ஃபுல் பீஸா, பெரிய பீஸா கொண்டு வந்துட்டாங்க. நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் ஒரு பீஸ் மட்டும் கேட்டிருக்கேன். வேணும்னா 2 பீஸ் நம்ம சாப்பிட்டுக்கலாம். பீஸை பொறுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது அப்புறம் பீஸா டைரெக்டாக வந்துருச்சு நம்ம இடத்துக்கு. பீஸா எடுக்கிறாங்க பார்த்திங்களா, ஃப்ரெஷ்ஷாக. அது தின்னாக இருக்கும் அந்த ப்ரெட்டு. நம்ம பீஸா வாங்கும்போது அது மட்டும் தான் பெருசாக இருக்கும் இல்லையா, இது வந்து ரொம்ப நைஸ் தின்னாக இருக்குது பாருங்கள். அவங்க எடுக்க முடியல, அவங்களால பிச்சுட்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. அப்படியே பொறுமையாக அழகாக சீஸோடு அப்படியே எடுத்து நமக்கு ஒரு பீஸ் வச்சுட்டாங்க. இன்னொரு பீஸ் வேணுமான்னு கேட்குறாங்க. நம்மளும் சொல்லிட்டோம். ஓகே, பீஸா சாப்பிட்லாமா? அப்படியே அந்த ஒரு பீஸை எடுத்து அப்படியே எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்க. கடிக்கிறதுக்கே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. செம்ம டேஸ்டானா. இந்த பிஸாவில் வந்து எல்லாமே போட்டிருந்தாங்க, நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாம் கலந்து மிக்ஸ்டு. அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. ஒரு பீஸ் 2 பீஸை சாப்பிட முடியுமான்னு நினச்சேன். ஆனால் டேஸ்ட் வந்து செம்ம டேஸ்ட்டாக. அதனால் 2 பீஸையும் சாப்பிட்டுட்டேன். ப்ரெட்டை மட்டும் கொஞ்சோண்டு ஓரமாக வச்சுட்டேன். ஏன்னா நம்ம பாஸ்தாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுவும் வந்துடும். இப்போ அதையும் சாப்பிடணும். பாஸ்தா ஒயிட் க்ரீம் சாஸோட சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஆர்டர் பண்ண மட்டன் கிரில்லு, அப்புறம் மெயின் கோர்ஸில் வந்து திருப்பி போயிட்டு நம்ம அந்த மட்டன் மிளகு கறி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் கொஞ்சோண்டு லேட்யூஸு, அந்த ஃபிஷ்ஷு திருப்பியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வந்திருக்கேன். அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பேஸ்ட்ரிக்கு வந்தாச்சு. ஐஸ்கிரீமும், இது வந்து பாயசம் நான் எடுக்கலை, கொஞ்சோண்டு ஐஸ்கிரீமும் ஃப்ரூட்ஸும் மட்டும் எடுத்து வந்து சாப்பிட்டேன். எனக்கு பிடிச்ச மாக்டைல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் வந்துச்சு. இதிலெல்லாம் நான் ஒன்றும் எடுக்கலை, ஏன்னா வயிறு ஏற்கனவே கும்முன்னு ஆயிடுச்சு. இது எல்லாமே லைவ் கவுண்டர் தான். உடனே செஞ்சு தருவாங்க. அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் சூப்பராக மிக்ஸ் பண்ணி எதாவது பண்ணி தருவாங்க. இதுதான் நம்ம மொஜிட்டோ, நம்ம ஆர்டர் பண்ண மொஜிட்டோ, லெமன் மொஜிட்டோ. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வர வழியில் பார்த்தேன், இது ரஜினியோட ஃபுல் அப்படியே ஒவ்வொரு சீனாக அப்படியே நீட்டாக ஒரு தூணில் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஷாருக் கானோட ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பார்க் ஹோட்டலில் நம்மளை இன்வைட் பண்ணது நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சுத்திகா அமிச்சு நம்மளை இவ்வளோ தூரம் என்கேஜ் பண்ணதுக்கு அவருக்கு ஒரு நன்றி, மிஸ்டர் ஜெகதீஷ். தேங்க்யூ. see you in another video. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.